ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு இடத்துல ஒரு தீய செயல் நடக்குதுன்னா அது ஒரு மனிதன் தான் செய்கிறான். அதை மற்ற மனிதர்கள் செய்வதை தவிர்த்து விட்டார்கள் என்றால் அவனும் ஒரு கட்டத்தில் திருந்திடுவான். அது எல்லாருமே பின்பற்றி இருக்கும் பொழுது ஒருத்தன் மட்டும் அதை செய்யாமல் இருந்தான்னா அவனும் காலப்போக்கில் செய்து கொண்டே இருப்பான். அப்போ மனிதர்களால் தான் திருத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவன் தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து நீயாக திருந்தினா மட்டும்தான் உனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செய்கிறதையே திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டு இருந்தால் நமக்கான அந்த பிறப்பும் இறப்பும் திரும்ப திரும்ப நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் நமக்குள்ளேயும் இருக்காது. செய்வது எப்படிங்கிறது உணர்ந்து நாம் செய்யணும். பண்ணால் இதற்கு பின்னாடி இவ்வளோ பின்விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பண்ணணும். ஸோ ஒரு செயலை நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தில் ஈடுபடும் பொழுது அது பார்த்திங்கன்னா நல்லதாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ அது பின்னாட்களில் ஏற்படுத்துகின்ற அந்த மரண வலி அப்படிங்கிறது அனுபவித்தவர்களிடம் நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும். இப்போ அடிக்ஷனாக இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அதை நம்மளுக்கும் ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க அதை நம்மிடம் புரிய வைப்பாங்க. ஆனால் அதை புரிந்து அறிந்து உடல் அளவில் வேதனைகள் அடிபட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் இதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் விசாரிக்கும் பொழுது அவர்கள் கூறும் பொழுது நமக்கே அந்த கண்ணீரானது வரும். எல்லாம் உணர்ந்தவர்கள் தான் எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத உணர்த்துவார்கள். ஒரு செயலை நாம் செய்கிறோம், அந்த செயலில் வெற்றி கிடைச்சிதுன்னா அதை நம்ம மற்ற மனிதர்களுக்கு சொல்லித்தந்து அவர்களும் நம்ம வெற்றி பெற வைக்கணும். அப்படிங்கிறது தான் மனிதனுடைய உண்மையான இயல்பு. நம்ம செஞ்சிட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்பவர்களும் இருக்கின்றனர். எப்பொழுதுமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடாது, எல்லாரை பற்றியுமே சிந்தித்து வாழணும். எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழணும். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கணும். ஆனால் இதை தாண்டி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இறைவனையே பிரித்து பிரித்து பார்க்கும் மனிதர்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த புத்தி அப்படிங்கிறது மதிகலந்து தான் இருக்கின்றது. இறைவன் ஒருவன் தான், அவனையே அவர்கள் புரிந்து கொள்ளாத போது நாம் எவ்வளவு கூறியும் புரிந்தவர்கள் தெளிவடைந்து விடுவார், புரியாதவர்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். அதே வழியில் அதையே பின்பற்றி கொண்டு தான் போவார்கள். நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அதை உணர்த்தி நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம கிடைக்கின்ற தெளிவு. உணராத பட்சத்தில் கடந்து போயிட்டோம், எதையோ கேட்குறோம், எதையோ பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை தவிர்த்து அதற்கு பின்னால் உள்ள அந்த அந்த விளைவுகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கும் அதை உணர வைக்கணும். இப்போ நாம் போகிறோம், ஒரு பள்ளத்தில் தெரியாமல் விழுந்துட்டோம். அப்போ அதே பாதையில் ஒருவர் தெரியாமல் போகிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஆபத்தானது இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துனா அவர்கள் தெளிவடைந்து விடுவார்கள். நாம் உணர்ந்து நம்ம பாட்டுக்கு கம்முன்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல அவர்களுக்கும் அந்த தெளிவானது விழுந்ததுக்கப்புறம் தான் உணர்வார்கள். இப்போ நம்ம கெட்டு போயிட்டோம், ஒரு அடிக்ஷனாக இருக்கோம், ஒரு பழக்கத்தில் தவறாக போய் முடிந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒருவர் அதே நிலைக்கு போகிறார், அதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறார்னா அந்த இடத்துல நம்ம புரிதல் பண்ணிட்டோம்னா அவன் அந்த தவறில் ஈடுபட மாட்டான். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் இதை தவிர்த்து நாம் வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். நாம் தான் இப்படி ஆயிட்டோம்னா மற்றவர்களை நினைத்து பார்க்கணும். நாம் தவறான பாதையில் போய் வாழ்க்கையை இழந்துட்டோம். அதே தவிர ஒரு இளைஞர் செய்ய போகிறாரு, ஒரு இளம் வயது வாலிபன் அதே பழக்கத்துக்கு திரும்ப ஈடுபடுறானா அந்த இடத்துல அவனிடம் தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் அவன் அந்த தவறை செய்ய மாட்டான். தெளிவுபடுத்தாத பட்சத்தில் அந்த உலகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெளிவில்லாமல் தான் அவர்களுடைய செயலையே பெரிதாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கென்று ஒரு தெளிவானது ஏற்படுத்தி விட்டால் சில நேரங்களில் அவர்களே திருந்துவதும் உண்டு, சில பேரில் ஒருத்தங்க திருத்தி திருந்துவதும் உண்டு. ஆனால் ஒருத்தர் திருத்தி திருந்துவதை விட நம்மளே திருந்தி கொள்வதுதான் அந்த வகையில் நமக்கான ஒரு நல்லது. அப்போ பொய்யான உலகில் பார்த்திங்கன்னா மெய்யாக இருக்கின்ற இறைவனை மட்டுமே நாம் நம்பணும். எந்த ஒரு மனிதனும் பார்த்திங்கன்னா அவனுடைய தேவைக்கு மட்டும்தான் எல்லாமே செயல்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பான். அதனால் நாம் உணர்ந்துட்டோங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் சிறு குழந்தைகளுக்குமே அந்த ஒழுக்க முறைகளை அவர்கள் வாழ்வதற்கான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடுத்தி அவர்களையும் துன்பத்திற்கு ஆளாக்க வேண்டாம். இதுதான் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற ஒரு நல்லதொரு செயல்.
அவன் செய்த பாவத்திற்கு அவன் அனுபவிக்கின்ற அந்த தண்டனையை மற்ற மனிதர்களும் செய்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கணும், துன்பத்தை அறவே மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடாது. பிறக்கின்ற எல்லாவருமே நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றோம். ஆனால் நமக்கு முன்னாடி வளர்ந்து போகிறவர்கள் எப்படி சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து நாமளும் மாறிவிடுகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அமைந்தது போல் ஒருவருக்கு அமையாது. அதனால் அமையாததை அமையணும் அப்படின்னு வேண்டி இருக்க தேவையில்லை. எது அமைஞ்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. கடந்து போக பழகிக்கொள்ளுங்கள். பிறப்பிலே பணக்காரனாக பிறந்திருந்தாலுமே அவனுக்கென்று அந்த வாழ தகுதியுடன் அந்த செல்வங்களை எடுத்து சென்று சரியான முறையில் வாழ தெரிஞ்சாதான் அவனுக்கும் அது பயனடையும். இல்லைனா அவனும் அந்த கஷ்டத்தை சந்திக்க நேரிடும் தான். அப்படி அவன் கொண்டு போனாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் அது அவனுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறது பண கஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. கஷ்டம் அப்படிங்கிறது மன கஷ்டம், மனக்கவலை அப்படின்னு மனவேதனை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு தான் இருக்கோம். அப்போ அந்த நொடியில் நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்பேற்பட்ட மனவேதனை வந்தாலும் சரி, நம்மளுக்கென்று எதுவும் இல்லைனாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் கூட அது நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அந்த இடத்துல அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரிதாக தெரியாது. கஷ்டமோ வேதனையோ அதை உணராதவர்களுக்குத்தான் அந்த கஷ்டமானது திரும்ப திரும்ப எப்படி மனதை போட்டு குழப்பிக்கொண்டு எப்படியாவது நம்ம எப்படி முன்னேற போகிறோம் எதுவுமே தெரியலையே, எல்லாரும் வளர்ச்சி அடைந்துட்டு வராங்க, நல்லா இருக்காங்க, நம்மளால் மட்டும் முன்னேற முடியலையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம மனசை போட்டு குழப்பி அதை ஒரு வேதனையாக மாற்றி நம்மளுடைய உடல்நிலை கூட சரியில்லாமல் போய்விடுகிறது. எது நடந்தாலுமே அதை கடந்து போக நம்ம பழகிக்கொள்ளணும். ஏன்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நிரந்தரமாக கிடையாது. நம்ம நாளைக்கே கூட அதை சரி செய்து விடலாம். அதுக்கு இறைவன் நம்மளுக்கான அந்த பலனையும் ஆற்றலும் கொடுக்க தான் செஞ்சுருக்காரு. நமக்கு அதை கடந்து போக பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிதாக தெரியாது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சும்மா ஒரு மாய விளையாட்டு மாதிரி தான், நாடகம் மாதிரி தான். இந்த நாடகத்தில் நம்ம நடித்து கொண்டு இருக்கிறோம். நாடகம் எப்போ முடியும்? அது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த நாடகமானது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது. அப்போ மறுபடியும் ஒரு நாடகம் இறைவனால் நமக்கு அரங்கேற்றப்படுகிறது. இந்த நாடகத்தில் நம்ம நடிக்கும் பொழுதே உணர்ந்து கொள்ளணும், இந்த நாடகம் அப்படிங்கிறது சும்மா தான், கட்டுக்கதை தான், இது நிரந்தரம் கிடையாது. அதில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை நம்ம நிரந்தரம் நினைத்து கொண்டு தான் இப்போ இந்த நாடகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாடகத்தில் நம்ம வாழும் பொழுது இந்த பொன்பொருள்கள் ஆசைகள் எல்லாம் நம்ம நிரந்தரம் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது, திரும்ப திரும்ப இதற்கு நம்ம அடிக்ஷன் ஆகிருந்தோம். இப்போ இந்த நாடகம் முடிந்தாலுமே திரும்ப இந்த நாடகத்தை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்னு வேறொரு நாடகத்தில் நம்ம பிறவியானதை இன்னொரு பிறவி எடுத்து திரும்ப நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்போ இது இப்போ தொடர்ச்சியாக நமக்கு நடக்கின்ற இந்த வாழ்க்கை, நம்ம இறந்து மடிந்து திரும்ப பிறந்து நமக்கு பிறவிகள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலுமே நடப்பது எல்லாம் ஒரே இதுதான். திரும்ப வாழ்கிறோம், திரும்ப காசு சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையை உயர்த்துகிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், இப்படின்னு ரொட்டேஷனாக எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதுதான் மனிதனுடைய நிலை. எவ்வளவு முடிவுக்கு போனாலும் அந்த முடிந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஆரம்பத்தில் இருந்தால் வரணும். வாழ்க்கை அப்படியே சுழற்சி கொண்டு தான் நம்மளை போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளணும், இதில் நம்மளுக்கு இறைவன் என்ன உணர்த்துதாருன்னா, இந்த நாடகத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம உணர்ந்து கொள்ளணும், இது ஒரு பொய்யான வாழ்க்கை, இது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இறைவனிடத்திலே போய் சென்று விடணும். இந்த நாடகத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் இதை நம்பது கிடையாது, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த நிரந்தரமான பரம்பொருள்கிட்டேயே நம்ம போய் அந்த சிவத்திலேயே போய் சேர்ந்து விடுவது தான் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த வாழ்க்கை முறையில் சுற்றி கொண்டே தான் இருந்து கொண்டு இருப்போம், அதை உணராதவரை. இப்போ நம்மளாக தான் அதை உணர்ந்து இறைவன் எப்படி இருப்பார், நமக்கு மனதினுள் ஜோதி வடிவாக இருக்கிறார், இறைவனை மனதினுள் வைத்தே தேட ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையை செலவிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையை இறைவனுக்கே செலவிடும் பொழுது அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நம்ம கண் முன்னாடி பல ஆசைகள் நம்மளை வந்து போகத்தான் செய்யும்.
நிறைய உறவுகள் சொந்தங்கள் நம்ம கூட இருந்தாலும் அதெல்லாம் நிரந்தரமில்லை அப்படிங்கிறத உணர்ந்து நிரந்தரமான அந்த அருட்பெருஞ்சோதியை நம்ம மனதிற்குள் இருக்கிற அந்த நிரந்தரத்தை நம்ம வெளிக்கொண்டு வரும் பொழுது தான் நம்ம முற்றிலுமாக அவர்களை விட்டு வேறுபட்டு நமக்கெல்லாம் நிரந்தரமாக இருக்கின்ற இந்த ஈசனிடமே போய் சேர்ந்து விடுவோம். ஏன்னா இந்த சொந்த பந்தம் எல்லாமே அவர் தந்தது தானே, நமக்காக எல்லாத்தையுமே அவர் வடிவமைச்சது தான். அப்போ நமக்குன்ற பெரிய சொந்தம் ஒரே சொந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈசனை தவிர எதுவுமே கிடையாது. அப்படி அந்த நாடகத்தில் கூட நடிகர்கள் சில நேரங்களில் பொய்யான உலகத்தில் கூட நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கூட மனிதர்கள் பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவனுக்கு பயந்து வாழ மாட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை விதித்து அவர்களுக்கு கீழே மனிதர்கள் இருக்கணும், அவர் தான் இறைவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கூட வாழ்வார்கள். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே எழுகின்ற கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது அந்த இறைவனிடத்தில் நம்ம போயினால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கஷ்டம் கவலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைத்து வருந்தி கொண்டும் வேதனையை நினைத்து நம்ம சிந்தித்து கொண்டும் இருக்கக்கூடாது. எது நடந்தாலுமே கடந்து போகின்ற அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். நிரந்தரமில்லாத ஒன்றை நிரந்தரமாக நினைத்து கொண்டு அதன் மேல் ஆசை வைத்து கொண்டு அப்படியே நம்ம நிறைய எண்ணங்களை நமக்குள்ளே தோன்றுவிப்போம். ஒரு பொருள் நம்ம வசமே இருக்காது, ஆனால் அந்த பொருளை நினைத்து நம்ம அதற்குள்ளே மனசிந்தனை போட்டு கொண்டிருப்போம். அதை வைத்து நம்ம இப்படி பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு வேலை தொடங்கினாலுமே எப்பொழுதுமே இப்படி நடக்கும் அப்படின்னு யாராலையுமே நம்ம சொல்ல முடியாது. நடப்பது இறைவன் செயல், நம்ம அதற்கான முயற்சிகளை நல்ல வழியில் செய்வோம் அப்படிங்கிறது தான் முற்றிலுமான ஒரு உண்மை. அதை மட்டும் மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கென்று அந்த மனவேதனை கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அப்போ அவன் அந்த கஷ்டத்தை மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணுறான், அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடுறான். அந்த வழியின் மூலமாகத்தான் அவன் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுறான். போதைக்கு அடிமையாகிறான், இல்லைன்னா தேவையில்லாத தவறுகள் மற்றவர்களை துன்புறுத்துவது அப்படி இப்படின்னு அந்த கோபத்தை திடீர்னு வெளிப்படுத்துகிறான். தான் நல்லா இல்லை மற்றவர்கள் நல்லா இருக்காங்கன்னு மற்றவர்கள் அந்த உயர்ந்த இடத்துல இருப்பவங்கள போய் அவன் துன்புறுத்தான். அதனால் அவர்களுக்கும் கேடு, இவனுக்கும் அந்த துன்பம் வந்து சேருகிறது. எவன் எப்படி போனால் என்ன, எனக்கு ஈசன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், அதை மட்டும் மனதினுள் நினைத்து கொள்ளணும். அப்போ எனக்கு அவர் அதை தரலை இதை தரலை அப்படிங்கிறதான் கிடையாது. நம்ம செய்கின்ற அந்த கர்ம வினையை தான் நம்ம இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். பிறவி அப்படிங்கிறது எப்படி அமையுதுன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த ஒரு ஜென்மமும் அமையும். அடுத்த ஜென்மம்னா இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அடுத்த ஜென்மத்துலேயும் கஷ்டப்படுவேன்னா அது நம்ம செய்கின்ற குணங்களும் செயல்கள்லையும் அடிப்படையாக இருக்குது. நம்ம இப்போ கஷ்டத்தில் இருக்கோம், எனக்கு இறைவன் இந்த வாழ்க்கை கொடுத்தது போதும், பிற உயிர்கள் நான் துன்புறுத்தலை, அன்பு செலுத்துகிறேன், நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு பிறவி அப்படிங்கிறது நமக்கு வரும்பொழுது எப்படி வருதுன்னா நமக்கு ஒரு நல்லது ஒரு பிறவியாக வரும். ஏன்னா இந்த பிறவியில் நம்ம எந்த பாவமும் செய்யலை, நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, அதிகாரம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை இருக்குது. வேலைக்கு போக, சாப்பிட, தூங்க, இறைவனை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு நம்ம இருக்கிறோம்னா அடுத்த ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்லதொரு உயர்ந்த நிலையாக வருகிறது. நம்ம என்னென்ன கொடுமைகள் பாவங்கள் நம்ம செய்கிறோமோ அதே போல் தான் அடுத்த ஒரு ஜென்மங்கள் நமக்கு வந்து சேரும். இதில் நம்ம மற்றவர்களுக்கு அநீதி இழித்தோம்னா அடுத்த ஒரு ஜென்மத்தில் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்கும். அது வாழ்க்கை முறையாகவோ எப்படி வேண்டுமானாலும் நமக்கு நடக்கும். அப்போ நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். இங்கேயும் பாவங்களை செய்து கொண்டு இறந்ததுக்கப்புறமும் திரும்ப போய் நம்மளுடைய ஆன்மா அந்த பாவங்களை நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இதிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சிவத்தை நம்ம முழுமையாக வழிபட்டு இந்த கஷ்டங்களை நினைத்து நம்ம வருந்தக்கூடாது. செல்வங்கள் அதிகமானால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செல்வத்தை செலவழிக்க பல வழிகளில் அந்த முயற்சிகளை ஏற்படுவோம். அப்போ அங்கே போகணும், இங்கே போகணும், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம், கண்டதையே தான் நம்ம வாங்குகிறோம். அப்படி இப்படிங்கிறப்ப அவன் தன்னுடைய உடல் தேவைக்காக அந்த பணத்தை செலவழித்து நிறைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பான். அப்போ அந்த உடல் நிலை என்ன ஆகிறது, உடலானது மிக ஒரு மோசமான நிலைக்கு போகும். அவன் அவ்வளோ தவறுகளை செய்யும் பொழுது அவனுடைய உடல் ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போய் இளம் வயதிலேயே அவனுடைய இறப்பானது உடலோட சிதைவு காரணமாக நிறைவாகி விடுகிறது.
அப்போ நமக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இருப்பது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் நமக்காக அந்த வழியை காமிச்சிருக்காருன்னா, இந்த வாழ்க்கையில் அவர் அடைவதற்கு எப்படியோ அந்த ஆரோக்கியமான நல்வழியின் மூலமாக நம்ம அடைந்து விடணும். அதனால் அந்த மாதிரி செல்வங்கள்லாம் நிறைய அளவில் நமக்கு அளவுக்கு மீதி இல்லைன்னா அதை நினைத்து நம்ம என்றைக்குமே சந்தோஷப்படுறோம். அப்படியாக நம்ம இல்லை எனக்கு தேவைகள் இருக்குது, நான் எப்படியாவது முன்னேறியே ஆகணும் அப்படின்னா நம்ம சேர்க்கின்ற செல்வங்கள் அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரை நிரந்தரமாக இருப்பது கிடையாது. உங்களுக்கு மனமகிழ்ச்சிக்கு தேவையோ அப்படிங்கிறது இவ்வளவுதான் இருக்கும். மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் நிறைய இருந்தாலும் அவனுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நிறைவடைந்து விடும். இப்போ இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பசி அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குதுன்னா அதை சாப்பிட்ட உடனே அது நம்மளுக்கு நிறைவாகிவிடும். அதற்கப்புறம் நமக்கு என்னத்தை கொடுத்தாலுமே இப்போ ஒரு சாப்பாடு மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த சாப்பாடை அவன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஒரு 2 சட்டி அளவுக்கு சாப்பாடே இருந்தாலுமே ஒரு சட்டி அவன் நிறைவாக சாப்பிட்டுட்டானாலே அடுத்த ஒரு சட்டி அவனுக்கு திவட்ட ஆரம்பிச்சு விடும். அப்போ ஆசை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம 10 சட்டி வேணால் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த ஆசைகள் இருந்தாலும் அந்த சாப்பாடானது அவன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளோ ஒரு சட்டி சாப்பிட்டாலே அவனுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும், ஆஹா இது திவட்ட ஆரம்பிக்குது, இனிமேல் எப்படி சாப்பிட அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவனுடைய லிமிட் அவன் உணர்ந்துட்டான், அவ்வளோதான். அப்போ அந்த மீதமுள்ள 9 சட்டி சாப்பாடு அவன் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடணும். அதுதான் செல்வமும் அப்படி தான் சொல்கிறது. அப்போ அந்த செல்வங்கள் அப்படிங்கிறது நமக்கு அளவு அதிகமாக இருக்குது, இது நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். எல்லாம் தமக்கென்று நினைத்தால் நம்ம நோய்களையும் துன்பங்களையும் தான் நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிற மாதிரி கடைசி வரை இறைவனையும் உணர முடியாது. அன்பின் வெளிப்பாடாகவும் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே நிரந்தரம் இல்லாதது தான், எதுவுமே நிச்சயம் அப்படிங்கிறது கிடையாது. மனிதர்களுக்கு இவ்வளோ நாள் தான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் இருக்குமா அப்படின்னு அக்யூரேட்டாக யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நமக்கு அளவுக்கு அதிகமாக செல்வங்கள் இருந்தாலும் சரி அப்படின்னா மற்றவர்களுக்கு அதை கொடுத்து, இல்லாதவர்களுக்கு அதை கொடுத்து, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அதை உதவினால் அது நமக்கு நன்மைகளை வந்து சேரும். அடுத்த ஒரு பிறவிலோ சரி. அப்போ அதை மட்டும் என்றைக்குமே நினைவில் வைத்துக்கொள். இல்லை எனக்கு இந்த பிறவி இந்த கஷ்டம் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இறைவனே கதியென வாழ்ந்து விட்டால் அது போதும். அப்படி என்றால் நமக்கு பண ஆசை தேவையில்லை, இல்லை இந்த உலகத்தில் எதுவும் வாங்கணும் வைக்கணும் நமக்கு அப்படிங்கிற அந்த ஆசை எதுவுமே இருக்காது. இறைவனை தவிர நமக்கு வேறு ஒரு ஆசை அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் நமக்கு வேறு எதுவும் துன்பங்கள் எதுவுமே வராது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். 2 வழிகளில் நம்மளுடைய வாழ்க்கையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தில் நம்ம நுழைந்தோம்னா இந்த பிரபஞ்சம் உலகம் எல்லாத்தையுமே உணர்ந்து முக்தி அடைந்து விடுவோம். இல்லை நம்ம அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொண்டு கஷ்டங்களை நம்ம அனுபவித்து கொண்டு இருப்போம். அப்போ 2 வாழ்க்கையிலையும் நம்ம புரிந்து கொண்டு நடந்து கொண்டோம் என்றால் 2மே நமக்கு சாமர்த்தியமாக வாழ்வதற்கு ஒரு எண்ணத்தை தோன்றும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நுழைகிறது தான் ரொம்ப ஒரு நல்லது. ஏன்னா நம்ம பல ஜென்மங்களை எடுத்து வாழ்ந்தாலும் நம்ம ரொட்டேஷனாக இந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். ஆன்மீகத்தில் நுழைந்து இறைவனை பற்றி தன்னை பற்றி அனைவரை பற்றியுமே முழுவதுமாக உணர்ந்து விட்டோம் என்றால் நம்ம தெய்வ நிலை அடைந்து அந்த பரம்பொருள்கிட்டே போய் ஐக்கியமாகி விடுவோம். அதனால் நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிற அந்த பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுத்து வழிபடணும். சில நேரங்களில் இறைவனே நம்மளை வந்து நேரடியாக அழைத்தாலும் அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் செல்லணுமே தவிர அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆசைகள் அந்த இடத்துல நம்மளை தடுத்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அவரிடமே போய் சென்று விடணும். அதுதான் நமக்கான ஒரு நல்லதொரு பாதையாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த மனித வாழ்க்கை தான் வேணும், இந்த கஷ்டத்தில் தான் நான் இருப்பேன்னா அது உங்களுடைய எண்ணமாகத்தான் இருக்கிறது. ஆசைகளை துறந்து ஆசைகளை வெறுத்து வாழ்ந்தால்தான் நம்ம முக்தி நிலை அடைய முடியும். ஆசைக்கு இணங்கி நம்ம வாழ்ந்தால் எதுவுமே நம்மளால் அடைய முடியாது. அதனால் முழுவதுமாக எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இறைவன் மீது ஈசன் மீது உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்த ஆரம்பியுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான தேவைகளும் குறையும், ஆசைகளும் குறையும். முழு கவனத்தையும்
ஒரே ஒரு நிலையான அந்த சிவத்தின் மேலேயே செலுத்துங்கள். லட்சியம் அப்படிங்கிறது நம்ம சிவத்தை அடைவது தான். நம்ம இந்த உலகத்தில் எந்த ஒரு நிலை அடைஞ்சாலும் அது நிரந்தரம் கிடையாது. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் நம்மளை விட்டு முடிஞ்சிடும், நாமளும் போயிடுவோம். அப்போ பிறப்பு அப்படிங்கிறது முடிந்துருச்சு, இறப்பு நம்ம சந்திச்சிருச்சுன்னா அடுத்த ஒரு பிறவி எடுத்துட்டோம்னா நம்ம பேர் புகழ் நமக்கான அந்த பிறவி அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. ஆனால் சிவநிலை அப்படிங்கிறது ஒரே நிலை தான். சிவத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்ம முற்றையும் உணர்ந்து அவரிடமே போய் சென்று விடுவோம். அதை மட்டும் என்றைக்குமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டத்தை நினைத்து வருந்தாமல், ஆசைகளை பெருக்காமல், நலமுடன் ஆரோக்கியமுடன் வாழ நல்ல வழியில் இறைவனை நீங்கள் தியானித்து செயல்படுங்கள். எப்பொழுதுமே இறைவன் மீது அந்த நம்பிக்கை வைங்கள், உங்கள் மீது அந்த நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காணாமல் போய்விடும். இதுதான் கூறுவது. அதனால் பணம் சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு கஷ்டம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனதில் நிம்மதி இருந்தால் தான் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த மன நிம்மதி இறைவனை நம்ம வழிபட்டால் தான் கிடைக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா, இறைவனை வழிபடும் பொழுது எதுவுமே நம்மளுக்கு ஆசை இல்லாமல் இருக்கணும். இறைவனை வழிபட்டும் அவரிடமும் போய் அதை கேட்கக்கூடாது. ஐயா எனக்கு செல்வத்தை கூட, அதை கூட, இதை கூடன்னு கேட்கக்கூடாது. இறைவன் இடத்துல அவரைத்தான் நம்ம வேண்டி நிற்கணும். உன்னுடைய ஒரு தரிசனம் இல்லாட்டி உம்மிடமே நான் வந்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நம்ம இறைவனையே வழிபடணும். இது தெரியாமல் நம்ம இறைவனிடத்தில் போய் அதை விடு இதை விடு அப்படிங்கிறதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு, கடந்த காலத்தில் நடந்துருச்சுனாலும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம அந்த சம்பவத்திலேருந்து நம்ம கடந்து வந்துடணும். அதற்கப்புறம் நடக்க போகிறதையும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நினைத்து தான். எதிர்காலத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோமோ, ஐயோ எல்லாருமே நல்லா வாழ்ந்துக்கிட்டு வராங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியலையே, நம்மளுடைய நிலை அவர்களை விட ரொம்ப குறைவாகவே இருக்குதே, அதை நினைத்து தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய மக்கள் தங்களுடைய சந்தோஷத்தையும் இழந்து அந்த நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக பயங்கரமாக அவர்கள் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பயனடைய இல்லாமல் போய்விடும். எதற்கு நம்ம அவர்களை மாதிரி வாழணும்? முதல்ல அதுதான், இருப்பது போதும். நம்ம சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து போனாலும் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் கூட போய்விடும். பூமி அப்படிங்கிறது மணிக்கு சுமார் இத்தனாயிரம் கிலோமீட்டர்னு ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருக்குது. இந்த பூமி பிரபஞ்சம் எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மை தான். இறைவன் அப்படிங்கிறது தான் நிலையான ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா நம்ம எப்பொழுதுமே எதை பற்றியுமே சிந்தித்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது. இறைநிலை அப்படிங்கிறது அடைவது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நிலையை அடையணும்னா நம்ம முதல்ல இப்போ இருக்கின்ற அந்த நிலையை நம்ம சந்தோஷமாக வைத்துக்கொள்ளணும். அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அவர்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம அதை மாற்றி மாற்றி மனதிற்குள் அந்த குழப்ப நிலையிலே இருக்கும் பொழுது தான் அது நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இறைநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத நிலை. பிறப்பு இறப்பு ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கும். அந்த நிலை பார்த்திங்கன்னா அந்த நிலையான சிவத்தை நம்ம அடையணும்னா எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பயத்தையும் ஆசைகளையும் நம்ம ஏற்பட்டாலுமே, இப்போ ஒரு பிரச்சனையை நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம அடுத்து இது என்ன பண்ண போகிறோன்னு அதை மட்டும்தான் நினச்சிருப்போம். இப்போ அடுத்த மாதம் அதற்குன்னு ஒரு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்கும், இல்லை ஒரு செலவு இருக்கும், அதை நினைக்கும்போது என்ன ஆகுது, அடுக்கடுக்கு அதுக்கப்புறம் வருகின்ற பிரச்சனை பூராமே நம்ம மனதிற்குள் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கும் பொழுது, இந்த கஷ்டம்னு சின்ன கஷ்டம்னு ஒன்று யோசிக்கும் பொழுது அதற்கு பின்னாடி எல்லாமே வரிசை கட்டி நம்மளை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும். நடப்பது எல்லாம் இறைவனோட செயல், அவ்வளோதான். அதற்காக நம்ம தான் இதெல்லாம் கட்டி காலணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. எது நடக்குதோ அது நன்றாக நடக்கும். அது வரைக்கும் நம்ம பயணம் அப்படிங்கிறது பயணித்து கொண்டு தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு ஒரு 10 மணி நேரம் இல்லை நாளைக்கு தான் போய் சேர முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பொறுமையாக இருந்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போய் இத்தனை நேரத்துலேயே இத்தனை நாள்லேயே நம்ம போய் சேர்ந்துடலாம். பொறுமை இழந்து அந்த ஒரு மன உளைச்சல்லையே சீக்கிரம் போகணும், இல்லைனா ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த மன உளைச்சலும் ஏற்படுது, வேதனைகளும் ஏற்படுது. எது எப்போ நடக்கணுமோ கைகூடி வரணுமோ அப்போ தான் வருமே தவிர நம்மளாக எதையுமே இழுத்து போட்டு செய்வதனால அது நமக்கு நடக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம துன்பத்தை தான் இழுத்து போடுவதாக இருக்கிறது.
அப்போ எதையுமே நம்ம உணர்ந்து செயல்பட்டால் தான் அது வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையாக இருக்கும். இங்கே எதை கற்பனை செய்கிறீர்களோ அதுதான் செயல் வடிவம் பெறும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை தான் நம்மளால் சாதிக்க முடியும். உலகத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. வாழ்வதற்கு 1000 வழிகள் இருந்தாலும் எல்லாருமே ஒழுக்க நெறியோட நல்நெறியோடு வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம வாழ்கிறோம், நம்ம அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கிறோம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம், இறைவனை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கோம். இதே மாதிரி எல்லோரும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்படி உணர்ந்துட்டோம், எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த அன்பு எல்லாமே சில காலம்தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா நம்ம அதன் வழியில் நம்ம செயல்படணும். நம்ம கூட இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள் நம்ம புரிய வைத்து பார்க்கலாம். ஆனால் அது வருவது, அந்த வழியில் வருவது அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது. மனிதர்கள் என்ன தான் அவர்களுக்கு தேவையாக இந்த வாழ்க்கைகளை மாற்றி அமைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் இயற்கை அவர்களுக்கு எதிர்மாறாக தான் செயல்படும். இறைவன் படைத்ததே இயற்கையோடு இயற்கையாக நம்ம வாழ்ந்து மற்ற விலங்குகளுக்கு தலைவனாக தான் மனிதன் விளங்குகிறான். ஏன்னா மற்ற விலங்குகள் வலிமையில் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த 5 அறிவு அப்படிங்கிறது தான் இருக்கும். 6வது அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 5 அறிவு அப்படிங்கிறது அவர்களுக்கும் 6 அறிவு இருந்ததுன்னா விலங்குகளுக்கு கீழே தான் இப்போ மனிதர்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த 6வது அறிவு தான் இப்போ மனிதனை பெரியதோர் நிலைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்து என்ன, அவனுக்கான அந்த சந்தோஷத்தை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன பண்ணலான்னு அவன் தனக்கு யோசிக்கும் பொழுதே மற்ற எல்லாத்தையுமே மறந்து விடுகிறான். அப்போ தனக்கான அந்த சிந்தனை அவனுக்குள்ளே எழும்பொழுது தனக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறத அவன் உச்சத்துக்கு எட்டும் பொழுது என்ன ஆகிறது, எந்த இலைக்குமே அவன் செல்வதற்கு அவன் யோசிப்பது கிடையாது. அப்போ ஒன்று அழிச்சாதான் அதிலிருந்து அவனுக்கு அதை பெற முடியும்னா அதற்கு அவன் துணிந்து விட்டான். ஆனால் இறைவன் நம்மளை எதற்காக படைத்திருக்கார் அப்படிங்கிறத அவன் முழுக்க மறதியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மிருகங்கள்னு நம்ம சொல்கிறோமே, விலங்குகள், அதெல்லாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக கொடூரமாக இருந்தாலும் அதன் மீது அன்பு செலுத்தியும் முந்தைய காலத்துலலாம் வாழ்ந்து தான் வந்திருக்காங்க. இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா விலங்குகளை கொன்று அதனுடைய மாமிசத்தை ருசித்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரிடத்துலேயும் அன்பை செலுத்தினா தான் நாமளும் சிவமாக மாற முடியும். அன்பே சிவம் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்கன்னா அந்த அன்பில் தான் சிவம் இருக்கிறது. நம்ம வணங்கின்ற அந்த ஈசன் அந்த அன்பில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம உணர வேண்டியது. எந்த ஒரு விலங்காக, கொடிய விலங்காக இருந்தாலும் அந்த அன்பின் அது அடங்கிவிடும். அன்புக்கு மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம சொல்வது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், சில மனிதர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது என்ன பேச்சு, இதெல்லாம் எதற்காக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அவர்களுக்கு எண்ணங்கள் எழலாம். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் அப்படிங்கிறது எதற்கு இயங்குகிறது, நம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள், நமக்காக கூட இருக்கின்றவர்கள் எல்லாரும் எதன் வடிவில் இருக்காங்கன்னா இந்த சிவம் வடிவில் தான். அப்போ இவர்களே சிவம் வடிவில் இருக்கும்போது அந்த நிரந்தரமான அந்த சிவம் எப்படி இருப்பார், அதை தேடி நம்ம அலையணும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. இப்போ எல்லா மனிதனுமே அன்பாக சிவமாக இருந்து அந்த நிரந்தரமான சிவத்தை அடைந்து விட்டார்கள் என்றால் அனைவருமே முக்தியை பெற்று விடலாம்.